வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். டிசம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒன் ஸ்மால் ரெக்வஸ்ட், ரொம்ப மேலான ஆதரவு ரொம்ப வருஷமாக கொடுத்துருக்கீங்க. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நிறைய கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். இனிமேல் எங்களை சர்வீஸை யூஸ் பண்ணும்போது நீங்கள் சங்கர் நாராயண் லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படின்னு கீ பண்ணி எங்கள் வெப்சைட்டை கன்ஃபார்ம் பண்ணி அதில் என்னோடய இமேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த லைஃப் ஹாரோஸ்கோப்ன்ற டைட்டிலை எல்லாரும் இப்போ காப்பி பண்ணி யூஸ் பண்ணுறதுனால இதை நீங்கள் இனிமேல் சங்கர் நாராயண் லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற அந்த கீவேர்டு மூலிமா யூஸ் பண்ணுங்கன்னு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இப்போ தொடர்ந்து நம்ம இந்த மாத பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நியூ இயர் பலனும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். வெகு விரைவில் அதுவும் ரொம்ப டீட்டெயிலாக நான் கொடுக்குறேன் இன் அட்வான்ஸ். ஸோ அட்வான்ஸ் விஷஸ். டிசம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். மேஷராசி. மேஷராசி தொடர்ந்து நிறைய பேர் எனக்கு அதிகமான மெசேஜ் அண்ட் மெயில் எல்லாமே த்ரூ ஜாப் அண்ட் கரியர், ஹெல்த் அண்ட் ஃபேமிலி ஸ்டேட்டஸ் சில பேர்லாம் போட்டிருந்தீங்க. இந்த மாத பலனில் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 8ஆம் தேதி டிசம்பர் மாதம் 8th ஆஃப் டிசம்பர் சில முக்கியமான மாற்றங்கள் நடக்க போகுது. அதில் நம்பர் 1 மாஸ், அதாவது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் அவர் விருச்சிகமில் இருந்து அப்படியே தனுசுக்கு ஷிஃப்ட் ஆகிடுவார். ஒரு சுபர் வீட்டுக்கு வந்துடுறாரு. உங்கள் மேஷத்துக்கு அது 9th house. அங்கே குருவுடைய பார்வையும் விடும். ஏன்னா குரு கடகத்தில் வந்திருந்தார் அட்வான்ஸ் டிரான்சிட்டில் ஒன்று, இப்போ வக்ரம் அடைஞ்சு மறுபடியும் மிதனத்துக்கே. ஸோ குருவுடைய பார்வையில் அந்த செவ்வாய், ஒரு சுபர் வீட்டில் செவ்வாய் இருக்கும், ஒரு சுபர் வீடான இன்னொரு வீட்டில் சனி இருக்கும், ஒரு சுபர் வீடான மிதனத்தில் குரு இருப்பார். அப்போ குரு செவ்வாய், இந்த பக்கம் சனி, எல்லாருமே சுபர் வீடை கனெக்ட் பண்ணி வராங்க. இது ஒரு பாசிட்டிவ் சைன் தான் அது மேஷத்துக்கு. ஸோ மேஷத்துக்கு டிசம்பர் மாதம் நான் முதல் பாசிட்டிவ் சைனை 8th ஆஃப் டிசம்பர்லேருந்து சொல்கிறேன். அடுத்தது 16th ஆஃப் டிசம்பர். உங்களுக்கு நல்லா தெரியும் 16th ஆஃப் டிசம்பர் மார்கழி மாதம் துவக்கம். அப்போ சூரியனும் உங்களுக்கு தனூரில் வந்துடுவார். ஸோ சூரியனும் தனூரில் அதை குரு பார்ப்பார். ஸோ ஆல்ரெடி அங்கே செவ்வாய் இருக்குது, இப்போ சூரியன் உள்ளே வரும், அப்புறம் அதை குருவுடைய பார்வை வரும். ஸோ ஒரு பக்கம் செவ்வாய், இன்னொரு பக்கம் சூரியன், இன்னொரு பக்கம் குரு. இது எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபிள் பிளானட்ஸ். மேஷம், ஏரிஸ் அப்படிங்கிற அந்த ராசிக்கு எல்லாமே ஃபேவரபிள் பிளானட்ஸ். ஒரு பாசிட்டிவான சைனை கொடுக்கும். ஈவன் குரு வக்ரமாக தான் சுபகிரகம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த 8ஆம் தேதி புதன் துலாம்ல இருந்து விருச்சிகத்துக்கு வந்துடுவார், ரீச் ஆகிடுவார். ஸோ புதன் உங்களுக்கு அன்ஃபேவரபிள் பிளானட்டாக இருந்தாலும் 8th house வரும்பொழுது உங்களுக்கு வித்தியாசமான யோகங்களை அது செயல்படுத்தும். இது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக நீங்கள் எடுத்துக்கலாம். சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கும். டிசம்பரில் சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கும். இப்போது சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சுன்னா 7th சனியுடைய கண்டினியூஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ சனி பண்ணுற வேலையை பண்ணிட்டு இருக்கோம். ஃபஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு ஒரு பலன், செகண்ட் ரவுண்டுக்கு ஒரு பலன், தேர்ட் ரவுண்டுக்கு ஒரு பலன், அப்படி வித்தியாசம் இருக்குது. இப்போ சுக்கிரனுடைய ஸ்டேட்டஸ் என்ன, சுக்கிரன் எப்போ அவர் மாறி வருவார் அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்க்கணும். அப்போ சுக்கிரனும் அந்த இடத்துல ஆட் ஆகிறாரா, அவரும் அங்கே போய் சேர போகிறாரா அப்படிங்கிறத நம்ம ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். எஸ், அவரும் இடம் மாறுவார். ஸோ உங்களுக்கு 8ஆம் தேதி புதன், செவ்வாய், குருவுடைய பார்வையில் செவ்வாய், 16 சூரியன். ஸோ 20th 20ஆம் தேதி உங்களுக்கு சுக்கிரன் உள்ளே வந்துடும். இதுதான் இந்த மந்தில் நடக்கிற அந்த டிரான்சிஷன். கிட்டத்தட்ட சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா குரு வீடு, சுபர் வீடு, அது குரு பார்வையில் இருக்கும். இப்போ ராகு கேதுவோட எந்த ஒரு பிளானட்டும் கனெக்ட் பண்ணாமல் சந்திரன் மட்டும் வருவார், மீது எந்த பிளானட்டும் கன்ஜெக்ஷன் ஆகாது. இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் டிசம்பரில் பார்க்குறேன். இப்போ மேஷம்க்கு என்ன ஸ்டேட்டஸ், என்ன எதிர்பார்க்கலாம், என்ன பலன் எதிர்பார்க்கலாம்? மேஷம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி 12 இருந்து அவர் உங்களை ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு விஷயமாக சோதிச்சுட்டே இருப்பார். படிப்புனா படிப்பில் சோதிப்பார், எக்ஸாம்னா ஒரு எக்ஸாமில் அங்கே ஒரு சோதனையை டெஸ்ட்டு உங்களை சோதித்து பார்ப்பார். தங்கமாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, தகரமாக இருந்தீங்கன்னா நீங்கள் தோற்றுவீங்க. அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் தங்கமாக தகரமாக சோதனைக்கு உட்படுறது தப்பு இல்லை. அந்த சோதனையில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்களா தோக்க போகிறீங்களான்றது உங்களுடைய தனிப்பட்ட திறமை, உங்களுடைய தனிப்பட்ட முயற்சி, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல், இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், மேஷம் இந்த மாதம் அந்த ராசிநாதன் செவ்வாய் 9th ஹவுஸில், தனுசு வீட்டில் 9th ஹவுஸில் குரு பார்வையில் வரும்பொழுது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். ஏன்னா அது குரு வீடு. அப்போ 9th ஹவுஸில் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். கூடவே சூரியன் ஆட் ஆகும்போது 16th ஆஃப் டிசம்பர் சூரியன் ஆட் ஆகி வந்துட்டார்னா இதில் என்ன நடக்கும்னா, இப்போ குரு, அதாவது ஜூபிட்டர் குரு உங்களுக்கு 3rd ஹவுஸில், 9th ஹவுஸில் மார்ஸ், அதாவது செவ்வாய், சூரியன், சன், ப்ளஸ் உங்களுக்கு அடிஷ்னலாக சுக்ரன், அது 20th ஆஃப் டிசம்பரில் உள்ளே ஆட் ஆகி வந்துடும். இவங்களுடைய ஸ்கொயரில் சனி கனெக்ட் பண்ணும்.
அப்போ கிட்டத்தட்ட அந்த சனி கொடுக்குற எல்லா சோதனையுமே ஜெயிக்கக்கூடிய பலனை வந்து இந்த முறை உங்களுக்கு இந்த இந்த காம்பினேஷன் வந்து வேலை செய்ய போகுது. அப்போ மேஷமுக்கு நான் இந்த வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் மார்ச் ஏதோ ஒரு மாதம் கொஞ்சம் பாசிட்டிவாக பேசியிருக்கேன். இப்போ இந்த மாதமும் நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நோட் கொடுக்குறேன். மேஷம், நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் ஒரு நல்ல விஷயங்கள் கொஞ்சம் உங்கள் கண்ணுக்கு தெரிய போகுது அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து கரியர் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நிறைய பேர் இந்த வருஷம் எதிர்பார்த்த விஷயம் மாற்றம். அது ஒரு முன்னேற்றமாக இருக்கணும், அது ஃபேவராக இருக்கணும், அதை அக்செப்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருந்தது. அதெல்லாம் நிவர்த்தி பண்ணுற அளவுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலையோட, ஒரு புத்தி நிலையோட ஒரு சூழ்நிலையை உருவாக்குற நேரம் இந்த நேரம். இதுதான் நீங்கள் பயன்படுத்திக்கக்கூடிய நேரம். அப்போ வந்து இந்த டிசம்பர் 2025 உங்களுக்கு வந்து சாதகமாக, உங்களுக்கு வந்து அந்த பிளானட்டுடைய டிரான்சிட் எல்லாமே உங்களுக்கு வந்து டைரக்ஷன் எல்லாமே பாசிட்டிவாக வரும்பொழுது நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது உங்கள் கரியரில், இது உங்கள் ப்ரொஃபஷனில், ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், எக்ஸாம், நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, எஸ் ஏதோ ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அப்போ அதுக்கு ஒரு பாசிட்டிவ் நோட். ஒரு பெண்ணாக இருக்கீங்க, இல்லத்தரசியாக இருக்கீங்க, ஒரு பெண்ணாக இருக்கீங்க, குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்திருக்கு, அது எப்படி நம்ம வந்து ரிசால்வ் பண்ணலாம், அதை எப்படி நம்ம இந்த பிளானை சேஞ்ச் பண்ணலாம், அதை எப்படி ஃபேஸ் பண்ணலாம், அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம், இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் இருந்தால் அதுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் கிடைக்கும். சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். we need சப்போர்ட். எல்லாருக்கும் ஒரு சப்போர்ட் வேணும். யாராவது ஒருத்தர் வந்து நம்மளுடைய ஒரு மோசமான நேரத்தில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கை கொடுத்தாங்க, ஒரு பாசிட்டிவாக பேசுகிறாங்க, நம்மளை கைட் பண்ணுறாங்க, நம்மளுக்கு ஒரு விஷயத்தை வந்து சரியாக புரிய வைக்கிறாங்க அப்படின்னா யூ ஹேவ் டு தேங்க் காட். அந்த மாதிரி ஒரு நல்ல நேரம் இது. ஸோ மேஷம், நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், டிசம்பர் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஆல்டர்னேட்டிவ் பாத் கண்டிப்பாக கிடைக்க போகுது. இது வரைக்கும் ஏதோ சரியாக போல, ஒரு சேஞ்ச் பண்ணோம், ஏதோ சரியாக நடக்கலை, நம்ம வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரூட்டை பிடிப்போம், ஏதோ நமக்கு வந்து மனசில் வந்து ஒரு குழப்பம் வந்திருக்கு, ஒரு தெளிவை நோக்கி பயணம் வேணும். இதுக்கெல்லாம் ஒரு நாள் 8th of December அந்த டைம் ஸ்டார்ட் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் ஒரு திருமண விஷயம், ஒரு குடும்ப விஷயம், ஒரு கல்யாண விஷயம், இந்த மாதிரி எது எடுத்தாலுமே அட்லீஸ்ட் அதை பற்றி பேசுகிறதுக்கு, அட்லீஸ்ட் எனக்கு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு ப்ரொஃபைல் கூட வரல, எனக்கு வந்து சும்மா பேசி பார்க்க கூட ஒரு ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நியூஸ் என்னென்னா, இந்த 8th of December 2025 உங்களுக்கு வந்து பேச, உங்களுக்கு வந்து ஒரு புரிதலோடு இருக்கிறதுக்கு, அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு இனிஷியேட் பண்ணுறீங்க, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, ஒருத்தரை பார்க்குறீங்க, ஒருத்தரோட பழகுறீங்க, இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் கூட அதுக்கு ஒரு சொல்யூஷனை கொண்டு வருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீண்ட நாளாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க, அதை வந்து கன்க்ளூட் பண்ணணும், அது மேரேஜ் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணணும், அந்த ஒரு நல்ல நேரமும் இப்போ நெருங்கி வரும். ஆரோக்கியம் மெயினாக வந்து மேஷம், நிறைய பேருக்கு இந்த 7.5 சனி ஸ்டார்ட் பண்ணவுடனே ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணிகிட்டே வந்தாங்க. ஒரு சிலருக்கு இஎன்டி ப்ராப்ளம், ஒரு சிலருக்கு வந்து கார்டியோ ரிலேட்டடான இஷ்யூஸ், ஒரு சிலருக்கு ஸ்டமக் ரிலேட்டட் இஷ்யூஸ், ஒரு சில இந்த மோஸ்ட் ஆஃப் த ஆளுங்களுக்கு வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸ், அப்புறம் சில பேருக்கு விபத்துக்கள், லாஸ் ஆஃப் மணி, ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி லாஸ் ஆஃப் மணி, இது எல்லாமே கூட மறுபடியும் நீங்கள் வந்து சரி செய்யறதுக்கும் மீண்டும் ஒரு வாய்ப்பை உருவாக்குற நேரம் தான் டிசம்பர் 2025. ஸோ மேஷம், நான் இந்த 2025 கிட்டத்தட்ட எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் ஐ திங்க் 3 to 4 months, 3 மாதம் தான் ஒரு பாசிட்டிவ் நோட்டை கொடுத்துருக்கேன். இந்த டிசம்பரில் உங்களுக்கு கொடுக்குறேன். மித்த மாதங்கள்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தது, அது வந்து சமாளிக்கிற அளவுக்கு தான் இருந்திருக்கு. டிசம்பர் 2025 நிறைய சேஞ்சஸ், கொஞ்சம் எதிர்பார்த்த மாதிரியும் வருது. அட்லீஸ்ட் நல்லா இருந்தது, கொஞ்சம் அது பேக் ஃபயர் ஆகிருக்கு, திரும்ப வந்து மறுபடியும் பழைய பொசிஷனுக்கு வரணும், மீண்டும் ஒரு படி மேலே வரணும், மீண்டும் ஒரு சின்ன முன்னேற்றத்தை அடையணும். அந்த மாதிரி ஒரு நேரத்தை கொண்டு வர்றது தான் 8th of December 2025. ஆல்மோஸ்ட் எல்லா பிளானட்ஸுமே கொஞ்சம் ஃபேவராக வருது. ஈவன் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ், என்னுடைய ஒரு தாழ்மையான ரெக்வஸ்ட், வயதில் மூத்தவங்களாக இருப்பீங்க, உங்களுக்கு என்ன ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த டிரான்சிஷன் எல்லாமே ஃபேவராக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு அமைதி, ஒரு நிம்மதி, ஒரு சிம்பிளான ஒரு பிளான் இருந்தால் அதை நீங்கள் செயல்படுத்துங்க. அதுக்காக இந்த டிரான்சிஷன் எல்லாமே நல்லா வந்திருக்குன்னு சொல்லி, ஏன்னா உங்களுக்கு சனி 7th சனியாக இருக்கிறது 3rd ரவுண்டு,
நான் வந்து சீனியர் சிட்டிசன் நான் மார்க் பண்ணது 60+. சில பேர் கேட்டிருக்காங்க 70க்கு சொல்ல மாட்டீங்களா, 80க்கு சொல்ல மாட்டீங்களா, பட் நான் சொல்கிறது 60 above. அப்போ அது தேர்ட் ரவுண்டாக நான் வந்து எடுத்துக்கிறேன், அந்த கேல்குலேஷன் எடுத்துக்கிறேன். அப்படி எடுக்கும் பொழுது என்னுடைய ஒரு ஒரு ஸ்மால் ஒரு ஒரு வெல்விஷராக நான் சொல்கிறேன், பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டாம் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு. ஏன்னா அது தேர்ட் ரவுண்ட் ஏழரை சரி. இதில் செகண்ட் ரவுண்டு உள்ளவங்களுக்கு அந்த அபவ் 30 ஒரு 53 55க்குள்ளே இருந்தால் அது செகண்ட் ரவுண்டில் இருக்கும். உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த சோதனையான காலத்தில் நிறைய சக்ஸஸை கொடுக்கும். ஃபஸ்ட் ரவுண்டு உள்ளவங்க இன்னுமே ஹெல்த், ட்ராவல் எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்கிறது, நீங்கள் வந்து லெஸ் தென் 20 20 22க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா மற்றவங்க பேச்சை நீங்கள் கொஞ்சம் கேட்டு முடிவெடுக்கலாம். தன்னிச்சையாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுமா, சக்ஸஸ் பண்ணுமா? சக்ஸஸ் பண்ணுன்னா நீங்கள் வந்து மற்றவங்களை லிசன் பண்ணலாம், உங்கள் வெல்விஷர்ஸை லிசன் பண்ணலாம், உங்கள் பேரண்ட்ஸர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னா நீங்கள் உங்கள் ஓன் டிசிஷன் எடுக்கலாம். இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ திங்க் வைஸ், நல்லபடியாக யோசிச்சு பண்ணுங்கள். இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 2025 எனக்கு தெரிஞ்சு ஃபேவரபுளான டைமை நெருங்கி கொண்டு வருது. அதை சரியாக பயன்படுத்திங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு டிரான்சிட்டோடைய ஒரு ஜென்ரல் வீடியோ தான் நான் கிளியராக கொடுத்துருக்கேன். இதை தவிர வந்து நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன், உங்கள் ராசி, உங்கள் லக்னம், உங்கள் தசா புக்தி கிளியராக பாருங்கள். ஆஸ்ட்ராலஜி ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக டிப்ஸ் கொடுக்குறேன். உங்கள் ஜனன நட்சத்திரம் என்ன, உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய லக்னம் என்ன, உங்கள் தசா என்ன, புக்தி என்ன, இந்த 5 மேட்ரு தான் உங்களை வந்து வழி நடத்தும். இதுதான் வந்து ஒரு ரொட்டேஷன் சொல்லுவோம். ஏன் இது ஒரு ரொட்டேஷன்னா, இதை பேஸ் பண்ணி தான் டிரான்சிட் நடக்கும். இதை பேஸ் பண்ணி நடக்கிற டிரான்சிட்டை நீங்கள் அப்சர்வ் பண்ணுறதுக்கு உங்கள் ஜனன ஜாதகம் என்றது உங்களுடைய ஸ்ட்ரென்த், உங்களோட பர்த் சார்ட் அப்படிங்கிறது உங்களோட ஸ்ட்ரென்த், உங்களோட வீக்னஸ் என்ன, அதை நீங்கள் ஒரு தடவை வியூ பண்ணி செக் பண்ணலாம். இதுக்கு நிறைய சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஹாரோஸ்கோப்பே ரொம்ப கிளியராக டீட்டெயிலாக வித் லாட் ஆஃப், அதாவது நீங்கள் சாம்பிள் ஹாரோஸ்கோப்போட நம்ம சைட்டில் போய் பார்க்கலாம். அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்கு. அதர் சர்வீசஸ், வாய்ஸ் கிளிப் சர்வீசஸ் இருக்குது, மேரேஜ் மேட்சிங் சர்வீசஸ் இருக்குது, நியூமராலஜி இருக்குது, வாஸ்து இருக்குது, ஜெமாலஜி, ரெமிடி, ரொம்ப சிம்பிள் ரெமிடி. அதுக்கப்புறம் என்னுடைய பர்சனல் கன்சல்டேஷன். உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, நீங்கள் கனடாவில் இருந்தாலும் சரி, நீங்கள் யூஏயில் இருந்தாலும் சரி, சிங்கப்பூர், மலேசியா, ஈவன் ஸ்ரீலங்கா, யூகே, நீங்கள் எங்கே இருந்தாலுமே சர்வீசஸை கொடுக்குறோம். ஆன்லைன் மூலிமா கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ உலகத்திலேருந்து எங்கே இருந்தாலும், எங்கே பிறந்திருந்தாலுமே அதில் டே லைட் சேவிங் டைம்ன்ற ஆப்ஷனோடு இருக்கும். அது அந்த ஊரில் பர்டிகுலர் டேட் அண்ட் டைமை பேஸ் பண்ணியே அந்த ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு வந்து சர்வீஸாக மெயிலில் பிடிஎஃப்பும் சென்ட் பண்ணுறோம். நீங்கள் செய்ய வேண்டிய ரொம்ப சிம்பிள் சர்வீஸ் வேணும்னு நினைக்கிறவங்க, சங்கர் நாராயண் லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படின்னு கீப் பண்ணுங்கள். அந்த சைட் வந்துடும். சைட் வந்த பிறகு நீங்கள் அந்த சைட்டை கிளிக் பண்ணினா என்னோடய இமேஜ் தெரியும். ஸோ என்னோடய இமேஜ் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண பிறகு அது என்னோடய டீம் நம்பரும் அங்கே வாட்ஸ்அப்பில் ஆப்ஷன் இருக்குது. கிளிக் பண்ணி தான் ஸ்ட்ரெயிட்டாக வாட்ஸ்அப்பில் வந்துடுவீங்க. ஸோ சர்வீஸை சரியாக பயன்படுத்துங்க. அண்ட் தொடர்ந்து நான் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் சொல்கிறது, நிறைய உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சின்ன பாயிண்ட், நான் கொடுக்குற இந்த ஒரு ஜென்ரல் மெசேஜ், நான் வந்து கடவுள் கிடையாது, என்னால் எல்லாமே வந்து 100% ஒருத்தரை வந்து 100க்கு 100 சரியாக கைட் பண்ணி சரியாக சொல்ல முடியும் நான் சொல்ல முடியாது. என்னால் சொல்ல முடியும். ஏன்னா ஐ எம் நாட் காட். நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனிதன். பட் என்னால் என்னென்னா ஆஸ்ட்ராலஜிக்கலாக அந்த ரீடிங் எடுக்கும்பொழுது நிறைய விஷயங்கள் நமக்கு புரியும். என்னோட அந்த புரிதலை தான் நான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன். அந்த ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு ஏதாவது வகையில் அது பயன்படும் நான் நம்புகிறேன். அது பாசிட்டிவ் சைடில் வந்து ஒரு மந்த் வந்து ரொம்ப ஃபேவராக இருக்கும். அப்போ நீங்கள் சில ஆக்டிவேஷனை பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி இந்த மைண்ட் சேஞ்ச் வரும். சம்டைம்ஸ் ஒரு மாதிரி போகும், சில டிரான்சிட் ஃபேவராக இருக்காது. அந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் தள்ளி போடலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். ஸோ நம்ம டைமை மாற்ற முடியாது, நம்ம சூழ்நிலையை மாற்ற முடியாது. பட் நம்ம அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், நம்ம கொஞ்சம் தள்ளி போட்டால் என்ன, சில விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சா என்ன, அவ்வளோதான். இந்த ஒரு சிம்பிள் கைடன்ஸ் தான் நான் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். உங்களுடைய மேலான ஆதரவுக்கு என்னுடைய நன்றி. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பரோட ஒருவரோட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா இன்னும் பெட்டராக நிறைய வீடியோஸை பிளான் பண்ணுறோம். டீமாகவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னும் என்ன மாதிரிலாம் இந்த சர்வீஸை வந்து பெருசாக பண்ண முடியும், இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியும். இப்போ ஒரு பேஜும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வெப்சைட்டில் போனீங்கன்னா அந்த பேஜில் வந்து நீங்கள் சிம்பிளாக அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சர்வீஸை வந்து ஈஸியாக நீங்கள் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறோம். எங்கள் டீமில் நிறைய ஆஸ்ட்ராலஜிஸ்டும் இருக்காங்க. அவங்களும் வந்து என்னால் எல்லாருக்குமே சர்வீஸ் 100% கொடுக்க முடியல. ஸோ நிறைய பேருக்கு நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன். டீம்லேயும் சில ஆஸ்ட்ராலஜிஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆஸ்ட்ராலஜி இருக்குது, அவங்களுடைய சப்போர்ட்டோடு பண்ணிகிட்ருக்கோம். அவங்ககிட்ட நீங்கள் அந்த சர்வீஸ் எடுத்துக்க முடியும். ஆன்லைன் ரிப்போர்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக மெயிலே வந்துடும். ஸோ மெனி சர்வீசஸ் வி ஆர் டூயிங் வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அண்ட் வெரி ட்ரான்ஸ்பரண்ட்டாக பண்ணுறோம். எந்த ஒரு ஒளிவு மறைவுலாம் கிடையாது. அண்ட் கிளியராகவும் உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ண முடியும்.
அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். நான் வெகு விரைவில் நம்ம 2026 நெருங்க போகிறோம். டிசம்பர் மாத பலன்கள் உங்களுக்கு உங்களுடைய ஆசைகளை, உங்களுடைய எண்ணங்களை, உங்கள் வேண்டுதல்கள்லாம் நீங்கள் தயார்படுத்தி அடுத்த வருடத்துக்கு நீங்கள் ஒரு ப்ரிப்பரேஷன் மாதிரி ஒரு ப்ரீ பிளான் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து கடவுளை வேண்டிக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவடைகிறேன். மீண்டும் ஒரு முறை உங்களை நல்ல நிகழ்ச்சி நான் சந்திக்கிறேன். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.